students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 26th session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: accessing values in strings, updating strings, escape characters. Accessing values in strings, அதாவது நம்ம data typesல integers and then float, strings இந்த மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் டிஃபைன் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இதுல இந்த strings அப்படின்றது என்ன அப்படின்னா continuous of characters தான் நம்ம வந்து string ன்னு represent பண்ணுவோம். So பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு சிங்கிள் கேரக்டர் டைப்பை வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. So Python does not support a character type. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸை யூஸ் பண்ணி அதில் சிங்கிள் கேரக்டரா எப்படி நம்ம அவுட்புட்ல கொண்டு வருது அப்படின்றதுதான் என்னன்னாக்கா accessing values in strings அப்படின்றது. சரிங்களா? Python does not support a character type. These are treated as strings of length 1, thus also considered a substring. So பைத்தான்ல வந்து நம்ம டைரக்டா ஒரு சிங்கிள் கேரக்டர் டைப்பை யூஸ் பண்ண முடியாது. அதனால அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரையும் நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெங்த் வைஸா நம்ம மென்ஷன் பண்ண முடியும். சோ அத நம்ம என்னன்னு சொல்றோம்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? To access substrings, use the square brackets for slicing along with the index or indices to obtain your substring. So இந்த மாதிரி ஒரு substring நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு டைரக்டா வந்து நம்மளுடைய ஸ்ட்ரிங்ஸ்ல ஸ்கொயர் பிராக்கெட் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அதை நம்ம ஸ்லைஸ் பண்றோம். ஸ்லைசிங்னா என்ன அர்த்தம்? ஒரு பீஸா கட் பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் ஸ்லைசிங் அப்படின்றது. சோ ஸ்லைஸ் பண்ணி அதுல நமக்கு எந்த கேரக்டர் வேணுமோ, அதாவது அதுல நமக்கு எந்த சப்ஸ்ட்ரிங் வேணுமோ அதை நம்ம அவுட்புட்ல ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். சரிங்களா? சோ accessing values in strings program, அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரிங்ஸ்ல ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேரக்டரை எப்படி நம்ம அவுட்புட்ல கொண்டு வரது அப்படின்றதான் பார்க்க போறோம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா வேரியபிள் டிக்ளரேஷன்ல ரெண்டு வேரியபிள்ஸை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து TCDS ன்னும் செகண்ட் வேரியபிள்ல வந்து TCDS எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இந்த VA or var1 var2ன்றது என்னன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். இது யூசர் டிஃபைன், அதாவது இதை நம்ம ஜஸ்ட் A equal to B equal to கூட ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அவுட்புட்ல பாருங்க, print variable 1 of 0 comma variable 1 of 0. அதாவது வேரியபிள் 1 of 0னா என்ன அர்த்தம்னா நமக்கு இந்த ஸ்ட்ரிங்கோடைய இண்டெக்ஸ், அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால 0 1 2 3. சோ நம்ம வேரியபிள் 1 of 0 கொடுக்கும்போது ஜஸ்ட் இந்த 0ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேரக்டரான T மட்டும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? செகண்ட் பாருங்க, print var2 1:9 var2 1:9. அதாவது செகண்ட் வேரியபிள்ல வந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இது வரைக்கும் இருக்கு நமக்கு கேரக்டர்ஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா 1:9 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணா போதும்னு நம்ம ரேஷியோஸ் கொடுத்துருக்கோம். அதனால 1ல இருந்து 9 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. சோ 1 to 8 வரைக்கும் இருக்க கேரக்டர்ஸ் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட் கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல
பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராமை உங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்து .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம 26th கிளாஸ் அப்படின்றதுனால 26.class 26.1.py ன்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இதை சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. வேரியபிள் 1 of 0 t-னும் வேரியபிள் 2 of 1:9க்கு CDS EDUC இருக்குங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் அப்டேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ். You can update an existing string by reassigning a variable to another string. The new value can be related to its previous value or to a completely different string altogether. அதாவது நம்ம அப்டேட்டிங் என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம புதுசா அப்டேட் பண்ணவும் முடியும். சரிங்களா? சோ இந்த நியூ வேல்யூ அப்படின்றது கம்ப்ளீட்டா நம்ம யூஸ் பண்ண ப்ரீவியஸ் வேல்யூக்கு டிஃபரெண்டா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அதுக்கு ஓரியன்டா இருக்கும். சரிங்களா? சோ இதை நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். பாருங்க. ப்ரோக்ராம்ல வேரியபிள் 1 நம்ம வெல்கம் CSRN டிக்ளேர் பண்ணிடுறோம். அடுத்தது print updated string variable 1 is to 8 plus TCDS ன்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ இதுல பாருங்க, வேரியபிள் 1ல நம்ம வெல்கம் CSRN கொடுத்துருக்கோம். அடுத்ததுல அப்டேட்டட் ஸ்ட்ரிங்ல வேரியபிள் 1 is to 8 ன்னு கொடுக்கிறோம். பிளஸ் TCDS ன்னு கொடுக்கிறோம். அதாவது வேரியபிள் 1ல இருக்கக்கூடிய 8th கேரக்டர்ல இருந்து, சரிங்களா, 8th கேரக்டர் இருக்கக்கூடிய வேல்யூ இடத்துல நம்ம TCDSன்றத ஆட் பண்ண போறோம். இவ்வளவுதான். சோ அவுட்புட் பாருங்க. அப்டேட்டட் ஸ்ட்ரிங் அப்படின்றது என்ன இருக்கும்னா நமக்கு வெல்கம், அது அப்படியே தான் இருக்கும். சோ 8th கேரக்டர்ல இருந்து CSRI பதிலா TCDS நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. அப்டேட்டட் ஸ்ட்ரிங் வந்து வெல்கம் TCDS ன்னு இருக்குங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் எஸ்கேப் கேரக்டர்ஸ். Following table is a list of escape or non-printable characters that can be represented with backslash notation. So escape character அப்படின்றது என்னன்னா அதை வந்து நம்ம நான் பிரிண்டபிள் கேரக்டர்னு சொல்லுவோம். அதாவது அந்த கேரக்டர் அப்படின்றது நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணாது. அந்த ஸ்பெசிபிக் கேரக்டர் நம்ம வந்து பேக் ஸ்லாஷ் கொடுத்து தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரிங்களா? An escape character gets interpreted in a single quoted as well as double quoted strings. So இந்த escape character அப்படின்றது நமக்கு சிங்கிள் கோட்ஸ்லயோ இல்ல டபுள் கோட்ஸ்லயோ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இங்க டேபிள் இருக்கு பாருங்க. என்னன்னா backslash notation, hexadecimal character, description. So A hexadecimal character வந்து 0x07, description வந்து bell or alert. Next B 0x08 backslash. Next backslash CX, இதோட description வந்து control X. அடுத்தது backslash capital C hyphen X, control X. Next slash E 0x1B escape. Slash F
0 cross 0C form feed /m -/c -x meta control x /n 0 cross 0A new line. Next /n octal notation where n is in the range 0.7 /r hexadecimal character /r carriage return. Next /s 0 cross 20 space. Next /t 0 cross 09 tab /v 0 cross 0b vertical tab. Next /x character x. Next /x n hexadecimal notation where n is in the range 0.9 comma a dot f comma or capital A dot f. So students, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம stringsல assigning values to a string and then updating string, அடுத்தது escape characters இதெல்லாம் பிரீஃபா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.